அண்ணா வணக்கண்ணா, எப்படி இருக்கீங்க? ஸோ நாள் நெருக்கு எனக்கு ஒரு பட இருக்கு. நீங்களும் கடன்னு பார்த்துட்டு இருப்பீங்க. கடை போய் அஸ்வின் அனந்த் பீச்சில் வந்துருச்சான்னு பார்ப்பீங்க. ஆனால் ஏப்ரல் 14 காலையில் 10 மணிக்கு உங்கள் அலைபேசிக்கு கானாங்கிற கர்மா 2 வந்துரும்ண்ணா. ஓகே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. KAANA ENKRA KARMA 2 நேரா டைட்டில் வர ஆரம்பிச்சிடும். ஓகே, நீங்க தொடர்ந்து பார்க்கலாம். 2 மணி நேரம் 50 நிமிஷம் முழுக்க மொபைலே நம்ம அதை உருவாக்கியிருக்கோம். ஸோ அது கஷ்டம்னா கொடுங்க, அது எங்களோட சேர்ந்தது. உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு கதை அப்படியே போகணும், அது போகுன்ற நம்பிக்கை எனக்கு முழுமையா இருக்கு. இப்போ கூட நண்பர் தமிழ் ஸ்டுடியோல வந்து லைட்டிங்லாம் செட் பண்ணி அப்படி எடுக்கிறோம் இந்த வீடியோ. ஆனால் படத்தில் பார்த்தீங்கன்னா முழுக்க அவைலபிள். ஒரு சில இடத்துல மட்டும்தான் லைட்டிங்கை யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ ராவா நீங்கள் ஒரு கண்ணு முன்னாடி எப்படிலாம் பார்க்குறீங்களோ அந்த இதை நான் படம் முடிச்சிருக்கோம். கொஞ்சம் கஷ்டம் எல்லாமே எதுவுமே இல்லைல்ல, இருந்தாலும் ஒரு பெஸ்ட்டாக கொடுக்குறதுக்கான அந்த கஷ்டத்தை எங்களுக்கு பெருசாக தெரியல. ஏப்ரல் 14 காலையில் 10 மணிக்கு உங்கள் இல்லம் தேடி வருகிறது. என்னுடைய பார்ட் அப்படின்னா ஒரு 6 கதாபாத்திரத்தில் இருப்பேன். மணி, சியான், அஸ்வின், ஆனந்த், அஸ்வினி ஆனந்த், கர்மா அப்படின்ற ஒரு 6 ரோல்ல அப்படி போயிட்டு இருக்கும். என்னுடைய பங்கு என்பது வந்து கதை திரைக்கதை வசனம், ஒளிப்பதிவு, படத்தொகுப்பு, பின்னணி குரல் பதிவு, பின்னணி இசை கோர்ப்பு, இயக்கம் என்று இவ்வளவு பெரிய ஜனதை அப்படியே கையில் பிடிச்சி போயிட்டு இருக்கோம். இது என்னால் தைய மட்டும் பண்ண முடியாது. ஏன்னா என்ன கூட இருக்கிற நண்பர்கள் இருக்காங்க நல்லா கில்லி மாதிரி. ஸோ என்னை அழகா அதை வந்து கஷ்டம் தெரியாம அப்படியே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அந்த கஷ்டம் தெரியாம உங்க முன்னாடி கொண்டு வந்து வைக்க போறோம். நிச்சயமா அடுத்த நிலைக்கு போறதுக்கு நீங்க துணையா இருப்பீங்க நான் முழுசா நம்புறேன். ஸோ எல்லாம் கர்மாவோட செயல், நம்ம உழைப்பு மட்டும்தான் கொண்டு வந்து கொடுத்துட்டோம். இதுக்கப்புறம் என்ன ஆகுன்றத கர்மா பார்த்து வரும். நீங்க இருக்கீங்க, எனக்கு கவலை, ஹாப்பியா இருக்கேன். ஜெயகுரண்ணா, அவ்வளவுதான்.